எளிமையாக லேட்டஸ்டா ஜெபிக்க பழகுவாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய சபைக்காகவும் சபையிலே சொல்லப்படுகிற விண்ணப்பங்களுக்காக சாட்சிகளுக்காக என்ன செய்யுங்க, ஜெபியுங்கள். ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். லேவியராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 20:26 அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஒன்றுடன் நான் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற மன்னாவையும் ஆவிக்குரிய ரகசியங்களையும் மகத்துவங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக, பிறருக்கு அறிவிக்கத்தக்கதாக அப்பா நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தேவன் எப்படி இருக்கிறார்? பரிசுத்தராய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே அவரை தேடுகிற ஜனங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி? பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக அவர் என்ன செய்திருக்கிறாராம்? இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை விட்டு நம்மளை பிரித்து இருக்கிறார். இப்ப சபையில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை முன்னதாகவே வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அதை இன்னைக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டதிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வளர வேண்டும். என்ன செய்யணும்? வளர வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். இங்க ஒரு வார்த்தை மென்ஷன் பண்றாரு, எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களா. அப்ப ஏற்ற என்ற வார்த்தை எல்லா காலத்துக்கும் எல்லோருக்கும் பொருந்தும். ஒரு 6-7 அடி இருக்கிற மாப்பிளைக்கு 3 அடி பொண்ணை காட்டினா என்ன சொல்லுவான்? வந்துருச்சா? வசதி வாய்ப்பா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அன்றாடம் காட்சி 7 மாப்பிளைய காட்டினா அவங்க என்ன சொல்லுவாங்க? நமக்கு ஏற்ற இடமா பாரியா புரோக்கர. எப்படி? இப்ப ஒரு சிலர் பாருங்களேன், கல்யாண வீட்டுல பொண்ணு பார்க்க போய் உட்கார்ந்துருப்பாங்க. பொண்ணு பார்க்க உட்கார்ந்துருப்பாங்க. நூதனமா ஒரு பதில் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பையனுடைய அக்காவுக்கு 60 பவுன் போட்டான். எப்படி? 60 பவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் கேட்கல. நல்லா கேட்டுக்கோங்க, இவன் கேட்கவே இல்லை. உங்க பவுனுக்கு உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டுங்க, அதை நாங்க கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். எப்படி? உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்வீங்களோ செய்யுங்க, இல்லைன்னா விடுங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஆனா இந்த பையனுடைய அந்த மாப்பிள்ளையோட அக்கா இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எத்தனை பவுன் போட்டோம்? 60 பவுன் போட்டோம். மாப்பிள்ளைக்கு 5 பவுன்ல என்ன செஞ்சோம் அப்படின்னா இவன் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கான்? 65 வரைக்கும் இவன் டார்கெட் வச்சிருக்கான். இத பொண்ணு கத்தவ புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை இல்லையா? ஹல்லேலூயா. என்னங்க நாங்க ஒண்ணுமே கேட்கலையே, நீங்க தான் ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்னு என்ன சொல்லுவான்? கேட்கறதுக்கு முன்னாடியே சொன்னமே. ஹல்லேலூயா. இப்ப தேவன் என்ன சொல்றாரு? நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் மாறுங்கள். தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். தேவன் என்ன செய்திருக்கிறாரு? பிரித்தெடுத்திருக்கிறார். நீ பாருங்க, நம்ம பிரிக்க முடியாத இடத்துல நிற்கிறோம். வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் சகோதரனை பகைத்தால், யாருங்க? சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அவன் எப்படிப்பட்டவன்? பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன்
தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறேன்னு சொல்ற, நான் யாருன்னே உனக்கு தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கீங்க, நான் யாருன்னே தெரியாது. ஆண்டவர் கருப்பா சிவப்பா யாருக்கும் தெரியாது. ஆமென். அவர் அருவுருவான தேவன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இருக்கிறார் என்று உணர முடியும், இப்படித்தான் இருக்கிறார் என்று காட்ட முடியாது. அல்லேலூயா. அருவுருவான தேவன், ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாத தேவன் அவர். அவர் இருக்கக்கூடிய இடம் பரமதேசம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு இன்னொரு பேரு பரமதேசம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் ஒரு வார்த்தையை சொல்றாரு, உன் கூட பிறந்திருக்கான் பாருங்க சகோதரன், கூட பிறந்திருக்கான் பாருங்க சகோதரன், அவனை என்ன செய்யணுமா? நேசிக்கணுமா? நேசிக்கலைன்னா நீ எப்படிப்பட்ட ஆளு? பொய்யன். அல்லேலூயா. இதைத்தான் சத்குரு இந்த உலகத்திலே செய்து வைத்திருந்தான். வாசிக்கலாம், அதே யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இன்னைக்கு நீங்க சபைக்கு போயிடுங்க, சபைக்கு வர்றீங்க, உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நேசிக்கிறீர்களா? முயற்சி பண்றோம் மாஸ்டர். ஆமென். பொருளாதாரத்தில் நேசிக்கிறீர்களா? அல்லது வாய் வார்த்தையின் மூலமாக விசாரிக்கிறீர்களா? எல்லாவற்றையும் பரலோகம் பார்க்கிறது. ஒருவேளை உங்களை அவர்கள் குறை சொல்லிவிட்டு போனால் போகட்டும், கவலையே இல்லை. ஆமென். நீங்கள் குறை சொல்லிவிட்டு போகாதிருங்கள். அல்லேலூயா. இந்த இருள் எங்கே இருந்தது? 11வது வசனத்தை வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை என்ன செய்கிறது? குருடாக்கினபடியினாலே அவன் போகிற இடம் மறைக்கப்படுகிறது. நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, என்ன காரியத்தை செய்தாலும் சரி, தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை. அல்லேலூயா. இந்த இருள் எங்க இருந்துச்சுன்னு பார்க்கணும் இல்ல? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இந்த பூமியை இருள் என்ன செய்திருந்தது? தன்வசமாக்கி இருந்தது. எப்படி வைத்திருந்தது? தன்வசமாக்கி இருந்தது. சுயநலத்தினால் நிரப்பியும் இருந்தது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம், சுயநலம். நான் நல்லா இருக்கணும். எப்படி? நான் நல்லா இருக்கணும். மற்றவர்கள், அது அடுத்த கட்ட. ஆண்டவர் கேட்கிறார், உன் கூட பிறந்தவங்க எப்படி? உடன் பிறந்த. இப்ப யாரை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்காரு? உடன் பிறந்தவர்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. முதலாவது, கூட பிறந்தவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது தேவன் விரும்புகிற காரியமாய் இருக்கிறது. தேவன் விரும்புகிற பரிசுத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு எல்லா வீட்லயுமே அது எப்படி இருக்கிறது? பிளவுபட்டு இருக்கிறது. ஆமென். பிரிவினையாக இருக்கிறது. தேவனை தேடாதவர்கள் உன்னை பகைக்கலாம், தவறில்லை. தேவனை தேடுகிற நீ பகைத்தால் நீ இருளில் இருக்கிறாய் என்று தேவன் உன்னை அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அதான் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். அப்ப தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன். எப்படி? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன். ஆனா அவர் சொல்றாரு, நீ அந்த அளவுக்கு நல்லவனா வேணா, முதல்ல உன் கூட பிறந்தான் பாரு சகோதரன். அது ஒரு ஆள் தத்துவம். பாருங்களேன், ஒரு 4-5 பேர் இருக்கிற வீட்டுல
சாப்பாடு பானையை பார்த்தானா தெரியும் யாரும் சாப்பிட்டாங்களா இல்லைன்னு. உண்மை என்ன? இப்பதான் சோறு வடிச்சு வச்சிருக்கான். அப்போலாம் என்ன செய்வாங்க? கம்மஞ்சோறு சோளத்துல என்ன செய்வாங்க? மோந்து எதுல போட்டிருப்பாங்க? கைய வச்சு பார்த்தாலும் தெரியும் எத்தனை உருண்டை இருக்குன்னு. உருண்டை சட்டி பானை ஃபுல்லா உருண்டை இருந்துச்சுன்னா யாரும் சாப்பிடலன்னு கணக்கு இல்லையா? அதுல 5-6 காணும் அப்படின்னா இன்னாரு சாப்பிட்டுருக்கான்னு கணக்கு. அல்லேலூயா. ஒண்ணு மட்டும் கம்மியா இருந்துச்சுன்னா சரி அம்மா சாப்பிட்டுருக்குன்னு கணக்கு. அல்லேலூயா. ஆனா உருண்டையை பார்க்க முடியாது, தண்ணி தான் இருக்கும். எப்படி? அது உணர்வு. அது எப்படிப்பட்டது? அந்த உணர்வை ஆண்டவர் சோதிக்கிறார். நீ என்ன செய்? உன்னுடைய சகோதரனை நேசிக்க கற்றுக்கொள். அதுதான் நான் விரும்புகிற பரிசுத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு இடம் இருக்கிறது, வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 7:36. பரிசேயரில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து தங்கி இருந்தார். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? போனோம், அந்த வீட்டுல இருந்தோம் அப்படிதான் சொல்லுவோம். பிரவேசித்து பந்தி இருந்தார். அழுத்தி சொல்றாரா? பிரவேசித்து பந்தி இருந்தார். அவன் யாரு? பரிசேயர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனை பொறுத்த வரைக்கும் பரிசேயனும் ஒண்ணுதான், பாவி ஒண்ணுதான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்படி? பரிசேயனும் ஒண்ணுதான், பாவியும் ஒண்ணுதான். அல்லேலூயா. அதனாலதான் புல் போதையா இருந்தாலும் அவன் நேரா வீட்டுக்கு போயிடறான். எதுனால? அவர் உதவி செய்யறதுனால. உனக்கு ஒண்ணுமே கிடையாது, தட்டு தடுமாறி தான் வீட்டுக்கு போற. எதுனால? அவர் உதவியை கொஞ்சம் நம்ம என்ன செய்யறோம்? அப்பப்ப உதாசீனப்படுத்தல. பரிசை அதாவது டெஸ்ட்டுக்கு அனுப்புறது. எங்க அனுப்பிச்சுறது? டெஸ்ட்டுக்கு. இவன் அனுப்புவோம் பாருங்க டெஸ்ட்டுக்கு. அல்லேலூயா. சோதரன் இவன் கூப்பிட்டதையுமே ஆண்டவர் போயிட்டார். எப்படி? இவன் கூப்பிட்டதையுமே ஆண்டவர் மறுப்பு சொன்னாரா? இல்லப்பா நான் வரல அப்படின்னு சொன்னாரா? இல்ல. அல்லேலூயா. ஆனா போனவரை அவன் என்ன செய்யறான்? சோதரம் 39வது வசனத்தை வாசிங்க. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று இந்த பரிசேயன் டெஸ்ட் எப்படி கொடுத்திருப்பானா மனசுக்குள்ளே சொல்லிட்டு வச்சிருப்பான். புரியுதுங்களா? இப்ப டெஸ்ட் அனுப்பிச்சிட்டானா? அல்லேலூயா. நீங்க என்ன எண்ணத்துல சபைக்கு வந்திருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அதை தொடாமல் போகவே போகாது. ஆமென். அதை ஆளுமைப்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்தாமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. இப்ப மனசுல பேசிட்டான், மனசுல சொல்லிட்டான். அந்த ஊர்ல பாவியான ஸ்திரீன்னு ஒரு பேர். அந்த அம்மாவுக்கு என்ன பேரு? பாவியாகிய ஸ்திரீ. அல்லேலூயா. பாவம் பண்ண ஒருத்தன் கூட லிஸ்ட்ல வரல. ஆனா அந்த அம்மா பேர் மட்டும்தான் லிஸ்ட்ல இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஊர்ல பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் இருக்கிற வீட்டுக்கு வந்து விட்டார். அவர் இருக்கிற வீட்டுக்கு வந்து விட்டார். அவருடைய பாதத்திலே அவர் அழுகிறாள், கண்ணீர் விடுகிறாள், நிறைய காரியங்கள் நடக்கிறது. ஆனா இந்த இப்ப அழைச்சால் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இவர் உண்மையிலே ஊழியக்காரன் தானா, உண்மையிலே தீர்க்கதரிசி தானா, உண்மையிலே ரட்சகர் தானான்னு டவுட் வந்துருச்சு. ஆமென். அந்த எண்ணம் உங்களுக்கு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை படைத்தது போலதான் பாவியையும் தேவன் படைத்திருக்கிறார். ஆமென். நீதிமானுக்கு கொடுக்கக்கூடிய வரத்தை தான் உனக்கும் எனக்கும் அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சமமாக பார்க்கிற தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? சமமாக பார்க்கிற தேவன். நீயும் சமமாக பார்க்க ஒன்று குடும்ப
சமூகத்தை சமமாக பார்க்க பழகிக்கொள். ஆமென். அடுத்தது கர்த்தருடைய சமூகத்தை சமமாக பார்க்க பழகிக்கொள். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நீ நீதிமானாய் இருக்கலாம், எந்த குறையும் இல்லை. ஆமென். எல்லோரும் பாவி என்ற எண்ணத்தில் சபையில் இருப்பதிலே பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடங்கள் அப்படித்தான் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அநேக சோதரம் இடத்திலே நிலைமையிலே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றார். அடுத்த வசனம். ஒருவன் நிலத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இருவருக்கும் கடனை என்ன செய்தான்? மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி. அடுத்த வசனம். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். என்ன தரல? பாயிண்ட் நம்பர் 1, தண்ணி தரல. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வார்த்தை கொஞ்சம் அழுத்தி எழுதியிருப்பாங்க. எப்படி? அவன் வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். எப்படி? பிரவேசித்து பந்தி இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காரியம் எல்லாம் பந்தி இருக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிறது. எப்படி? பந்தி இருப்பதற்கு முன்பு நடக்க வேண்டியது. அதனால பிரவேசித்து பந்தி இருந்தார் என்று எழுதப்படுகிறது. சோதரன் அந்த வீட்டில் பிரவேசித்து அவர் பந்தி இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன் வீட்டில் என்ன செய்தேன்? பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் பாதத்தை நனைத்து தன் தலைமுடியினால் அவைகளை துடைத்தார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தால், நீ என் தலைக்கு என்ன செய்யல? அப்ப தண்ணி கொடுக்கணும், காலை கழுவணும், தலைக்கு என்ன செய்யணும்? எண்ணெய் பூசணும், அவரை அன்பின் முத்தத்தினால வாழ்த்தணும். இந்த காரியம் எல்லாம் யார் செய்யல? ஏன் செய்யல? அவன் தான் நீதிமானாச்சே. எப்படி? நமக்குள்ள ஒரு என்ன இருக்குல்ல, நம்ம தான் நீதிமானாச்சே. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நீ 50 வெள்ளிக்காசு கடன்பட்டார். எவ்வளவு? அந்த ஊர்ல பாவியான ஸ்திரீ 500 வெள்ளிக்காசு கடன்பட்டார். எப்படி? 500 வெள்ளிக்காசு. இதை 2 பேருமே திருப்பி செலுத்த நிர்வாகம் கிடையாது. காரணம் என்ன? பாவத்தை மன்னிக்க தேவனால் மட்டும்தான் முடியும். யாரால முடியும்? இயேசுவால தான் முடியும். அதனால சொல்றார், அவர்கள் இருவருக்கும் அந்த கடனை, அந்த பாவத்தை அவர் என்ன செய்தார்? மன்னித்து விட்டார். அதான் கேட்கிறாரு, நீ உன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நீ சபைக்கு வந்திருந்தாலும் கர்த்தர் பேசிக்குவாரு. கர்த்தர் நினைச்சுவாரு, பேசுவாரு. அது எனக்கு தான் பேசினான்னு புடிச்சுக்கிட்டேன்னா நீ தான் வளர ஆரம்பிப்ப. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் ஒவ்வொரு வாரம் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றாரு, அந்த ஸ்திரீயினிடமாய் திரும்பி இவள் செய்த அநேக பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? இவளுக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, உடன் பிறந்த சகோதரர்களை நேசிக்க வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்களை என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். அடுத்ததாக சபைக்கு வருகிறவர்களுக்காக முதலாவது நம்மை போல அவர்களை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களை முதலாவது என்ன செய்யக்கூடாது? இந்த பரிசேயன் ரொம்ப நல்லவனும் கூட, ரொம்ப கெட்டவனும் கூட. ஆமென். பார்க்கிறதுக்கு
ரொம்ப சைலண்ட் கில்லர் மாதிரி வைங்கள, ரொம்ப நல்லவனா தான் இருப்பான். ஆமென். ஆனா அப்பப்ப என்ன செய்வான்? சோதனைக்கு போயிடுவான், அப்பப்ப டெஸ்ட்டுக்கு போயிடுவான். ஹல்லேலூயா. அந்த டெஸ்ட்டுக்கு போன நேரம் பாருங்களேன், இவனை விட ரொம்ப கேட்டகரியில கீழே இருக்கால் மேல வந்துடுறான். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் அவன் போகாம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னும் பரிசுத்தனாய் மாறிக்கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு ஆள் இருக்கான், வாசிங்க லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆள் யாரு? பரிசேயன். ஆமென். இன்னொருத்தன் ஆயக்காரன். ஹல்லேலூயா. அங்க என்ன நடக்குது வாசிங்க. பரிசேயன் என்று தேவனை நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தினெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று ஹல்லேலூயா. அவனும் தனக்குள்ளதான் பேசிக்கிட்டான். தெரிஞ்சுக்கங்க எப்படி அங்க நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல இருந்த பரிசேயன் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டாலு அவனும் மனசுக்குள்ளதான் பேசிக்கிட்டான். பரிசேயன் அதான் சொன்ன, சைலண்டா இருப்பான், ஆனா பெரிய கில்லரா இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீ எவ்வளவு சைலண்டா இருந்தாலும் கர்த்தர் பார்க்கிறார். எப்படி? எவ்வளவு அமைதியா இருந்தாலும் யாரு பார்க்கிறா? கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாம் தெரியுது. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், அவன்கிட்ட சொன்னாரு, அவன்கிட்ட இருந்து ஸ்திரீனிடமாய் திரும்பி சொன்னார், இவள் செய்த அநேக பாவம் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க ரிஜெக்டே பண்ணி விட்டாருங்க. அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எதனால் அவர்கள் விழுந்து போகிறார்கள் என்றால், தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற குணாதிசயங்கள் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால், நீ எவ்வளவு தூரம் வளர்ந்திருந்தாலும் எவ்வளவு பெரிய பொறுப்பிலே நீ இருந்தாலும் பிரயோஜனமற்ற மனுஷனாய் மாறி போவார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், வாரத்துல 2 நாள் என்ன பண்றேன்? யாரா இருக்கும் தெரியுமா? கிறிஸ்தவர்கள்னா நம்மள சொல்றோம் இல்லையா? ஆதி கிறிஸ்தவர்கள்லாம் யார சொல்லணும்? ஹல்லேலூயா. ஆதி கிறிஸ்தவர்னா யார சொல்லணும்? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதால என்ன செய்யுது? எங்கேயுமே அதை கண்டுபிடிக்க முடியாதுங்க. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினால ஜெபத்தினால தான் போனார். ஆனா இவன் தான் சொல்றான், நானும் வாரத்துல 2 நாள். ஹல்லேலூயா. நாம வெள்ளிக்கிழமை தான் உபவாசம்ன்றோம். ஆமென். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்யறான்? செவ்வாய்க்கிழமையும் பிரயோஜனப்படுத்திக்கிறான். எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் இருந்துச்சு, என்ன தெரியுமா? செவ்வாய் விடுவாம்பா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அப்படி சொல்றான் தெரியாது. ஏன் அப்படி சொல்றான்னு தெரியாது. 3வது நாள் தேவன் என்ன உண்டாக்குனார் தெரியுமா? வெட்டாந்தரை காணப்பட கடவுதுன்னு. எப்படி? பைபிள் இருக்குங்க. தண்ணி ஒரு இடத்துல என்ன செய்யணும்? சேரணும். சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம்னு பேர் வச்சாராம். சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம்னு பேர் வச்சாரு. அப்ப காலி இடத்துக்கு என்ன பேர் வச்சாரு? அதான் செவ்வாய் வெறுவான்னு சொல்லுவான். அப்ப நம்மளோட சத்தியம் அவனுக்கு நிறைய தெரியுது. நம்மளோட அவர்களுக்கு சத்தியம் நல்லாவே தெரியுது. ஹல்லேலூயா. திங்கட்கிழமை அப்படின்னா நெடுநாள் அப்படிப்பாங்க. எப்படி? ஏன் சொல்றாங்க? திங்கட்கிழமை முடிவுக்கு வராது. ஏன்? தேவன் வெளிச்சத்தை நல்லது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தார்.
வெளிச்சத்தை நல்லது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தார். அல்லேலூயா. திங்கட்கிழமை உண்டாக்கிட்டு ஆகாயம் வானம்னு பேர் வச்சுட்டு முடிவு சொல்லாமல் கடந்து சென்றார். அல்லேலூயா. இரண்டாவது நாள் உண்டாக்கிட்டு என்ன செஞ்சாரு? ஆகாயம் வானமும் என்ன பேர் வச்சாரு, ஆனா முடிவு சொல்லல. அல்லேலூயா. நீங்கள் உலகத்திலே அவர்களுக்கு நிறைய சத்தியம் தெரியும், நிறைய சத்தியம் தெரியும், ஆனால் சத்தியம்தான் அப்படின்னு மட்டும்தான் தெரியாது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீங்களும் அப்படி போய்விடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. அப்ப அவருக்கு ஏற்றவாறு மாற கற்றுக்கொள்ளுங்கள். அவருக்கு ஏற்றவாறு மாற கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு ஒண்ணு யார என்னவா மாறணும்? சகோதரனை நேசிக்கணும். கூட பிறந்த சகோதரனை இன்னைக்கு நேசிக்கணுமா? ரொம்ப கஷ்டங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் ஒரே வீட்டுல தான் பிறந்து வளர்ந்துருமா? ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா வசதியானவர்கள் வசதி இல்லாதவர்கள் என்று பிரிக்கப்படுவார்கள். அவை அது உலகம் பிரிக்கலாம், ஆனா நீ என்ன செய்யக்கூடாது? அத பிரித்தால் உன்னுடைய ஜெபம் ஏற்கப்பட மாட்டாது. தேவன் உன் வீட்டுக்கு வந்தாலும் உனக்கு பாவத்தை மன்னிப்பாரா என்றால் இல்ல. அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், அவன் யாருங்க? பரிசேயன். அவன் யாரு? பரிசேயன். சக மனுஷரை அற்பமா எண்ணுகிற எண்ணம். ஒண்ணு சகோதரனை விட்டு கடந்து போனா அடுத்து யாரு? சக மனிதர்கள். அந்த ஊரிலே பாவியான ஸ்திரீ. அது தேவனுடைய சமூகம் என்று எழுதப்படவில்லை, அது பரிசேயனுடைய வீடு என்று எழுதப்படுகிறது. பரிசேயனுடைய வீடு என்று எழுதப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கிற பழக்கம் நமக்குள்ளே இயல்பாக இருக்க வேண்டும். இயல்பாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் சோதரம் தேவனுடைய திட்டத்துக்குள் வளர முடியாது. அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறார்கள். எங்க இருக்கிறாங்க? தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்திலே இருந்து கொண்டு அவன் சொல்லுகிற காரியம் என்ன? எல்லாவற்றையும் அவன் சரியாக செய்திருக்கிறான். எல்லாவற்றையும் சரியாக செய்திருக்கிறான். அல்லேலூயா. அவன் சரியாக செய்தும் பிறரை குறை சொன்னதினால் அது சரியில்லை என்று ஆகிவிட்டது. ஆமென். அல்லேலூயா. நீங்க நம்மால் பாருங்களேன், கல்யாண வீட்டுல உட்கார்ந்துட்டு எல்லா குறையும் அங்கதான் என்ன செய்யுமா? 4 பேர் சேர்ந்தாலே அடுத்தால குறை சொல்றதா அங்க மாநாடா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏன் இந்த பூமி அப்படித்தான் நிரப்பப்பட்டிருக்கிறது? தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். அவன் கண்ணை இருள் குருடாக்கி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செய்வது சரி என்ற எண்ணம் அவனுக்குள் வந்து விடுகிறது. அவ்வளவுதான். குருடாய்க்குன்னா கண்ணு தெரியாமலே நாங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. குருடாய்க்குன்னா கண்ணு தெரியாமலே நினைக்காதீங்க. அவன் செய்வது எல்லாம் சரி என்று நினைக்கிற எண்ணம் வந்து விடுகிறது. அதை 4 பேர் என்கரேஜ் பண்ணுவான். அதை 4 பேர் அது சிந்திச்சு பாருங்களேன், இது முறையா என்றால் அது முறை இல்லை. அதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் யாரு பார்க்கிறது? கர்த்தரே பார்க்கிறார். அல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க, நாம் முடிப்போம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே அவன்தான் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தை அடைந்து கொண்டிருக்கிறான். பிறரை நேசிக்கிறவன் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தை பெறுகிறான். அல்லேலூயா. பிறரை அன்பால் நேசிக்கிறவன், பிறரை அரவணைக்கிறவன், பிறருடைய குறைகளை குற்றங்களை மறைக்கிறவன். ஆமென். பாருங்களேன், நம்ம செஞ்ச தவறை யாராவது சொன்னா என்ன செய்வோம்? வரைஞ்சு கட்டிக்கிட்டு கொண்டையெல்லாம் சரியா போட்டுக்கிட்டு
போய் என்ன செய்வோம்? ஆனா அடுத்தவன் செஞ்ச தப்ப ஆதார் கார்டுல இருந்து ஆதார் நம்பர்ல இருந்து அப்டேட் பண்ணிடுவோம். எப்படி? ஏன் ஊர் உலகத்துல நடக்காதையா? நான் சொன்னேன். நம்ம கிட்ட கேட்டா அப்படி சொல்லுவோம் நம்ம. ஆனா நம்மள ஒரு ஆள் வாழ்த்திட்டு என்ன செய்வோம்? என்ன எப்படி நீ இப்படி சொல்லலாம்? அல்லேலூயா. அப்ப தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கிற பக்குவம் அந்த சீமோனுக்கு இல்லை. அந்த சீமோனுக்கு இல்லை. ஏன்? அவன் வீட்டிலே தேவனும் வந்தார், அவன் வீட்டிலே பாவியான ஸ்திரீயும் வந்தார். எப்படி? தேவனும் வந்தாரு, அந்த அம்மாவை கூட்டானா? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உன் வீட்டுக்கு தேவன் இதை அனுப்புவார், இதை நியமிப்பார். அவர்களை நீ சபைக்கு அழைத்து வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய பொறுப்பு. ஒருவேளை நினைச்சிருக்கான், இந்த அம்மாவே இந்த வீட்டுக்கு வந்துருச்சு, நம்ம வீடு பாதியான வீடா நினைப்பாங்களேன்னு தானே அவன் நினைச்சிருக்கான். இல்லைங்களா? அந்த ஊர்ல பாவியான ஒரு ஸ்திரீன்னு தான் வேதம் சொல்லுகிறது. அதை வச்சுதான் அவன் என்ன செய்தான்? அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தன்னை தொடுகிறவர் இன்னார் என்று இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் அறிவாரே. அவர் சொல்றாரு, உனக்கு அப்பே நான் தான், அந்த அம்மாவுக்கு அப்பே நான் தான், உங்களை 2 பேர்த்தையும் ஆட்கொண்டு இருக்கிறதே பாவம், அதுக்கு அப்பே நான் தான். அல்லேலூயா. பாவத்துக்கும் அவர்தான் சிருஷ்டிகர்த்தா, அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்கினவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர். பிடிச்சு சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என்ன செய்யல? தண்ணி கொடுக்கல, என் காலை கழுவுல, எனக்கு என்ன பூசல, அன்பின் முத்தத்தினால என்ன செய்யல? அரவணைக்கு. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு ஆள் என்ன செய்து? ஃப்ரீயா செய்து. ஆமென். அப்ப அவர்களை சபைக்கு அழைத்து வர வேண்டியது யாருடைய பொறுப்பு? சீமோனுடைய பொறுப்பு. அல்லேலூயா. அப்ப நீ ரட்சிக்கப்பட்டா இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் உன் கையில வந்து கொடுப்பார். நம்ம என்ன செய்ய தெரியுமா? அவர்களை விட்டு விலகி செல்லக்கூடாது, அவர்களை அழைத்து வர கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதான் தேவனுக்கு ஏற்ற வெளிச்சம், தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகள். அல்லேலூயா. அடுத்து பார்க்கிறோம், ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். ஆதி கிறிஸ்தவர்கள் அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆதி கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு ஆதி கிறிஸ்தவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு தேவன் அல்ல என்று ஒருபோதும் சொன்னதில்லை. சோத்திரம். இயேசுவும் ஒரு தேவன் தான் என்று ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா. அவர்தான் வாரத்தில் என்ன செய்யறானா? 2 நாள் பாஸ்டிங். ஆமென். 2 நாள் அப்படிதானே சொல்றான். வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். ஆமென். என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம். இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? என்ன பழமொழி? 10 கண்ணுல ஒரு கண்ணு என்னவா இருக்கும்? கொல்லி கண்ணு. 10ல் 1 தசமம். நம்ம ஊர்ல பழமொழியா வழக்க சொல்லா இருக்கிறது. பாதியில இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அடுத்து சொல்லுவாங்க, 10 பல்லுல ஒரு பல்லு நச்சு பல்லா இருக்குமா, 10ல் 1 காணிக்க. இது நம்முடைய ஊர்ல வழக்க சொல்லாக இருக்கிறது. அதை நாம என்ன தெரியுமா? நமக்கு எதிராக இருக்கிற கிரியை முடிவு பண்ணிக்கிறோம். நமக்கு எதிராக இருக்கிற கிரியை அப்படின்னு நினைச்சிட்டோம். அது இல்ல. இது காணிக்கை தசமபாகம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே, வாழ்வியலிலே நம்மோடு இசைந்து இருக்கிற ஒரு வார்த்தையாகவே இருக்கிறது. ஆமென். என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? ஒரு மனுஷனுக்கு எத்தனை பல்லு இருக்கும்? அப்ப ஏன் 10ன்னு சொல்றான்? ஒரு மனுஷனுக்கு 2 கண்ணு தானே இருக்கும். அப்ப ஏன் 10ன்னு சொல்றான்? டோட்டல் கண்ணி சொல்றானா? இல்ல, 10ல் 1 நீ கொடுக்க வேண்டும். அதைத்தான் செய்யணும். நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம்னா என்ன? 10ல் 1 நான் கொடுக்கிறேன். நான் என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். அடுத்து சொன்னா, இந்த ஆயக்காரனை போல, விபச்சாரக்காரனை போல இராததினால் உண்மை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா. பாவி என்ன செஞ்சான்? தூரத்தில் நின்று தன் மார்பை அடித்துக்கொண்டு, இந்த பாவியாக என் மேல் கிருபையாய் இரும் ஆண்டவரே என்று சொன்னா. கர்த்தர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே என்ன செய்யணும்? அப்ப அவன் நீதிமான் ஆகல, ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. அல்லேலூயா.
அப்படி நீ ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீட்டிலே வருகிற ஜனங்களை கர்த்தருக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இரண்டாவது, உன்னோடு பிறந்தவர்களை கர்த்தருக்காக என்ன செய்யுங்க, நேசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். மூன்று, ஜெபத்திலே அவர்களை தாங்குங்கள். ஆமென். என்ன செய்யுங்க, ஜெபத்திலே தாங்குங்கள். அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். ஒருவன் சோதரம் தன்னுடைய சகோதரனை நேசிக்கிறவன் ஆனால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? இந்த வசனத்தை வாசிங்க. 2:10. ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவன் இடத்தில் பரலோகம் செல்வதற்கான எந்த தடையும் இல்லை என்று விட. என்னல்ல, எந்த தடையும் இல்லை. அல்லேலூயா. நாம் எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். அடுத்த வாரம் ஒரு கேள்வி, அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன் என்று நீங்க பதில் தெரிஞ்சா எனக்கு சொல்லலாம். நம்ம எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். கேட்ட